Hi students, 12th Physics Chapter 3 Magnetism and Magnetic Effect of Current அப்படிங்கிற லெசனில் இம்பார்ட்டன்ஸ் 2 marks 3 marks and 5 marks அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 marks கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 191 92 வந்து நமக்கு இருக்குது. அதில் செகண்ட் ரோமன் லெட்டரில் 8th கொஸ்டினை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டிக்கல் லா அப்படிங்கிற கொஸ்டின். 10th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை த ஹைஸ்டெரிசிஸ் அப்படின்னு கொஸ்டின். 13th ஒன் டிஃபைன் ஆம்பியர்னு கேட்கலாம், இல்லைனா டிஃபைன் ஆம்பியர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படி கேட்டாலும் இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஒன்று தான், சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் 14th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரோல். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நம்ம இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2ல் 8, 10, 13 and 14. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கேட்டகரி பார்க்குறோம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கில் தேர்டு ரோமன் லெட்டரில் வந்து இந்த லெசனில் கேட்டிருக்காங்க. தேர்டு ரோமன் லெட்டரில் எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். அது 2 தான் நமக்கு வந்து இருக்கும், புக்கிலே வந்து ஒன்றா இருக்கும், பட் நம்ம நோட்ஸில் நம்ம படிக்கும்போது டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். புக்கில் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். எப்படி அது கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்டு அண்ட் அம்மீட்டர், டிஸ்கஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்டு எ வோல்ட்மீட்டர் அப்படிங்கிற கொஸ்டினாக தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் கிவ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த லெசனில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ரோமன் லெட்டரில் 11th ஒன் அண்ட் 14th ஒன். 11th ஒன்னில் 2 கேட்டகரியாக கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் 3ல் செகண்ட் கொஸ்டின் deduce the infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன் ஆஃப் எ பார் மேக்னெட் அப்படிங்கிற கொஸ்டின். 7th கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டிக்கல் லா அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா discuss the working of cyclotron in detail. Next 13th one derive the expression for the force between two parallel current carrying conductor. 16th question derive the expression for the force on a current carrying conductor in a magnetic field. So இந்த சாப்டர் 3ல் 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் 2, 3, 7, 8, 13 and 16. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கொஷின்ஸ் எல்லாமே செலக்டிவாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இயர் பேஸ் பண்ணி இருக்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்காக நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.